செயற்கை பால் மற்றும் தாவர கொழுப்பின் மூலம் தயாரிக்கப்பட்ட 825 கிலோ போலி பன்னீர் பறிமுதல் செய்யப்பட்டது. வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. இப்ப நீங்க வீடியோல பார்த்தது பன்னீர். நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் பன்னீர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் தாவர எண்ணெய் கொழுப்பு, செயற்கை பால், பாமாயில் இதை எல்லாத்தையும் சேர்த்து போலியான பன்னீர் தயாரிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஹைதராபாத் முழுவதும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த 870 கிலோ பன்னீர் பிடிக்கப்பட்டது. பிடிபட்டதே 870 கிலோனா அப்போ நம்ம இத்தனை நாள் பன்னீர்னு சொல்லி சாப்பிட்டதெல்லாம் உண்மையான பன்னீரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுது. ஏன்னா உணவுப் பொருட்கள்ல நிறைய கலப்படம் வந்துகிட்டே இருக்கு. மக்களோட உயிரை பத்தியும் உடல்நிலையை பத்தியும் இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் காசு பார்க்கணும். எதையாவது ஒன்று தயாரிச்சு எவஞ்சத்தா என்ன அப்படின்னு சொல்லி உணவுப் பொருள்ல கலப்படத்தை உண்டு பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே பார்த்து வாங்கினாலும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியவே மாட்டுது. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற அரிசி முதற்கொண்டு ஒரிஜினலா இல்லை போலியா, இது பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்னு தினம் சந்தேகத்தோடையே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த மாதிரி கலப்படத்தால எத்தனை பேரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி அவங்களுக்கு கவலையெல்லாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் வியாபாரிகளோட மைண்ட் செட் இருக்கு. இந்த மாதிரி உணவுப் பொருள்ல கலப்படம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.